சிட்னியிலிருந்து ஒளிப்பதிவின் மூலம் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய நிர்வாக குழுவினருக்கு எமது நன்றிகள். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். அதற்கேற்ப நகரத்தார் என்டர்பிரனர்ஸ் யூனியன் கோயம்புத்தூர் 2013 சிங்கப்பூரில் நடந்த கான்ஃபரன்ஸில் அடுத்த கான்ஃபரன்ஸை தாங்கள் நடத்துவதாக எடுத்துக்கொண்டார்கள். அதன் விளைவே இன்றைய லான்ச். அவர்கள் அந்த கான்ஃபரன்ஸை எடுத்துக்கொண்ட பொழுதே அவர்கள் வந்த விதம், அவர்கள் செயற்குழுவை அமைத்த விதம், இவை எல்லாம் என்னை பிரமிக்க வைத்தன. இந்த நிகழ்வின் மூலம் இந்த வருகின்ற கான்ஃபரன்ஸ் மிகவும் சிறப்பாக அமையும் என்று நம்புகிறேன். 2013 IBCN சிங்கப்பூர் நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம், இங்கே இனிமேல் எப்படி இருப்போம் என்பனவற்றை பற்றி பேசினார். இளைஞர்களுக்கு ஒரு தொழில் முனைவோர் பட்டறையும் அதே சமயத்தில் முதல் தலைமுறைகளுக்கான ஒரு தொழிலுக்குள் நுழைவதற்கான வாய்ப்பையும் நல்கினார்கள். அந்த கான்ஃபரன்ஸில் நமக்கு முக்கியமாக கிடைத்தது மென்டார்ஸ், கோச்சஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ். அதே போல இந்த கான்ஃபரன்ஸில் நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்போம். 2015 நடக்க உள்ள இந்த கான்ஃபரன்ஸில் 10லிருந்து 20 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு தொழில் முனைவோம் என்ற பெரிய சிந்தனை வளரும். ஏனெனில் இந்த கான்ஃபரன்ஸின் கருப்பொருளே திங்க் பிக், அதாவது மிகவும் பெரிதாக சிந்தியுங்கள் என்பதாகும். அடுத்ததாக 20லிருந்து 30 வயது வரை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக மென்டார்ஸ், கோச்சஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கான்ஃபரன்ஸில் கிடைக்கும். 30லிருந்து 50 வயது உள்ளவர்களுக்கு முதல் முறையாக தொழிலில் இறங்குவதற்கு என்னென்ன உத்திகள் என்பது கிடைக்கும். உதாரணமாக என்னை போன்றோர் முதல் தலைமுறை தொழில் செய்வோர். எங்களது அனுபவங்கள் இந்த மாநாட்டில் பகிர்ந்து கொள்ளப்படும். மேலும் 40லிருந்து 60 வயது வரை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தாங்கள் ரிட்டையர் ஆகும் பொழுது என்ன செய்யலாம், தொழில் செய்யலாமா, தொழில் செய்வதென்றால் என்னென்ன தேவைகள் என்பது போன்றவையும் பேசப்படும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நகரத்தார்களோடு ஒரு பெரிய தொடர்பு இந்த கான்ஃபரன்ஸின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மேலும் உங்கள் குழந்தைகள் நகரத்தார்களாக வாழ்வதற்காக வழிமுறைகளும் வகுக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டின் மூலம் நகரத்தார்களின் தர்ம சிந்தனை மேலோங்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் தொழிலில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதிகமாக தர்மம் செய்ய முடியும். வேலையில் இருக்கும் பொழுதும் செய்யலாம். ஆனால் அதே சமயம் தொழிலில் இருக்கும்போது அதிக பணத்தை தர்மத்திற்கு அனுப்பலாம். நமது முன்னோர்கள் செய்த 2% மகமை என்ற ஒரு கான்செப்டை நாமும் எடுத்துக்கொண்டு தொழிலில் இருந்து தர்மத்தை பெருக்குவோம் என்று சொல்லி எல்லோரையும் இந்த மாநாட்டுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். சிட்னியிலிருந்து அண்ணாமலை சுந்தரம். நன்றி. Come on to the stage to offer his felicitations. கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம் எல்லோரும் அன்புடன் ARL என்று அழைக்கப்படும் ஜஸ்டிஸ் அவர்களை கண்டதில் மிக மகிழ்ச்சி கொடுக்கிறேன். இவ்வளவு பேர் பேசுனதுக்கு அப்புறம் இங்கே வந்து பேசுகிற கிட்டத்தட்ட ரிப்பீட்டேஷன் மாதிரி இருக்கும். அந்த ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சின்னமாக ஏதாவது பண்ணணும்னா, இது வரைக்கும் நிறைய இங்கிலீஷ்லேயே பேசினாங்க, அதனால கொஞ்சம் தமிழில் பேசினா அவங்க பேசினதே தமிழாக்க சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் தமிழில் தான் பேச போகிறேன். நான் பள்ளிமன்னவர் கூட பேசும்போது இங்கே பேசுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நார்மலாகவே ஒரு பேர் என்னென்னா, நீலாம் ரொம்ப பேச மாட்டேன் அப்படிங்கிறது தான். அதனால் எப்படி பேச போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இவ்வளோ பேர் பேசுனதுக்கப்புறம் அந்த தைரியத்தில் இப்போ கொஞ்சம் பேச போகிறேன். இதே மாதிரி தைரியத்தை தான் நம்ம இளைஞர்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ICBN வந்திருக்கு. இப்போ
ஐபிசிஎன்லேருந்து இந்த தைரியத்தை நீங்க வாங்கிட்டு இதுல இருந்து மேல வரணுங்கிறதா இதனுடைய முக்கியமான நோக்கம். The risk taking abilities கம்ப்ளீட்டா போயிடுச்சு, மறுபடியும் அது வரணும். எப்படி வந்தது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு ஸ்மாலஸ்ட் கம்யூனிட்டி 120 கோடியில 1 லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மி. 1 லட்சம் தான் நம்ம நினைக்கிறேன். 1 லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மி. பட் த ஹையஸ்ட் இம்பாக்ட், or largest impact on the society was made by Nagarthas. In all the fields, whatever field they were, it was the highest impact. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 30-35% of the economy of the Tamil Nadu was handled by Nagarthas. That was a fact. Industrial இருக்கட்டும், entertainment இருக்கட்டும், பதிப்பாளராக இருக்கட்டும், கவிஞர்களாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் நகரத்தார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அதை ரசித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது கட்டிடக்கலையிலே நம்மளும் செட்டிநாடு கட்டடக்கலைங்கிறது இன்னைக்கு எங்கேயும் எல்லா இடத்துலையும் பேசப்படுறது. சிக்கன்ங்கிறதே செட்டிநாடு சிக்கன்னா தான் விற்கும், சிக்கன் சொன்னா விற்காது. அந்த அளவுக்கு நம்ம செட்டிநாடுங்கிறது ஒரு பிராண்ட் நேம் ஆனிச்சு. பட் அது பிராண்ட் நேம் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த செட்டிநாடை சேர்ந்தவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்பதுதான். அதனால அந்த அளவுக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் கம்யூனிட்டி கேன் பிரிங் a greatest impact on the world. அது எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி நடந்துச்சுன்னா அதை we have to relook at it. So actually economic downturn has brought the change or anything else. அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடியல. பட் there was some economic downturn. ஒரு 50 years economically we were slightly down. We are coming up again. And the economic downturn has brought some changes within us. That has led to we are looking for job than getting employed. ஏன்னா economic downturn the first thing வர்றது fear தான். இருக்குது போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற கதையில அடுத்து பிசினஸ்ல ஏயா போகணுங்கிறது தான். அதனால அதுலேருந்து அந்த ஃபியர் கேப்சர் ஆன போது we got out. That's the reason. இப்போ அந்த ஃபியர் நம்மகிட்ட இருக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா எக்கனாமிக்லி we are coming back up. ஓரளவுக்கு எல்லா நாடுகளையும் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்திருக்கோம். அந்த இதுலேருந்து இப்போ நமக்கு எக்கனாமிக்கலா ஒரு பேக்ரவுண்ட் கிடைச்சிருக்கிறதுனால இட்ஸ் a good opportune time to take risk. And it's timely that IBCN is doing this now. This is something is required today. We need to come back and regain our significance. It's a time. So, in the timely action, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு. அந்த இதை ஃபாலோ பண்ணி இப்போ கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்காக எனது நல்வாழ்த்துக்கள். இந்த முயற்சியில் எல்லா விதத்திலையும் துபாயில் இருக்க நகரத்தார்கள் எல்லா விதத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஜஸ்ட் டு கிவ் நகரத்தாருடைய பழக்க வழக்கங்கள், நற்பண்புகள் இதையே எடுத்தாக்கி இந்து மதமாக்கி அதையும் ஒரு அர்த்தமுள்ள இந்து மதமாக்கி கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன். அவரும் நம்ம சமூகத்தில் பிறந்தவர் தான். அந்த கவிஞன் தமிழை தமிழனுக்கு எளிதாக்கி இனிமையாக்கி தந்தவர். ஏன்னா தமிழ் தமிழனுக்கு என்னைக்குமே எளிதாகவும் இருந்ததில்லை, இனிமையாகவும் இருந்ததில்லை. He has done that. அவருடைய இதிலேருந்து நம்ம நகரத்தாரை பற்றி ஒரு சில வரிகள். காசி விசாலாட்சி, கவிமதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்திலுள்ள புன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரத்து அழகும் அண்ணாமலை அமர்ந்திருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அமர்ந்திருந்து காத்தவர்கள், நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் நாவல்லோ, ஆக்கியதோடு இல்லை அதை பாதுகாக்கவும் செய்தோம். The smallest number but the highest impact. நம்ம கண்ட்ரியில மட்டும் இல்லை, 100 ஆண்டுகளாக இதை தாண்டி இன்னும் பல கண்ட்ரியில போய் நம்ம பண்ணியிருக்கோம்.
7 நாட்கள் பயணம் செய்து, கடலில் பயணம் செய்து, மொழி தெரியாத ஊர்களில் சென்று, ஒரே கட்டடத்தில் ஒரே தொழிலை போட்டியின்றி பொறாமையின்றி நடத்தி காட்டியவர்கள் நகரத்தார்கள். இதே கண்ணதாசன் சொல்லும் போது, பர்மா நிலத்தில் பச்சை வயல் முகம் காட்ட, பச்சை வயலினிலே பச்சரிசி முகம் காட்ட, அத்தனையும் பொன்னாக ஆக்கி படைத்தவர்கள் நம்மவரே என்றால் நாட்டில் ஒருவரும் மறுக்க மாட்டார். அந்த நம்மவர் நகரத்தார் தான். எல்லாவற்றிலும் வல்லவர்களாக இருந்தவர்கள் நம் வள்ளல்களாக இருந்திருக்கிறோம். இருக்கவர்கள் தான் கொடுக்க முடியும். செல்வத்து பயனே ஈதல் என்று வாழ்ந்தவர்கள் நகரத்தார்கள். தர்மம் நம்ம தலையை காத்திருக்கிறது. நம்ம எவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறம் மீண்டும் மறுபடியும் எழுப்பி வந்திருக்கிறோம். சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும் அப்படிங்கிறது பழமொழி. இப்ப நம்மகிட்ட உள்ள ப்ராப்ளம், சட்டியில வத்தின போது அது ஆப்பையில வரல. இப்ப சட்டியில கொஞ்சம் வந்திருக்கு, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ஆகணும். அதுதான் இந்த முயற்சி. ஓகே, அந்த சட்டியில மறுபடியும் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம எல்லாரும் வேலையை விட்டுட்டு தொழில போறதுதான். தொழில போகணுங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு வழி, நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ்ல இருந்து. இப்போ நான் பிஎன்பி பாரிவால வேலை பார்க்கும்போது பெங்களூர்ல இன்போசிஸ்கா ஒரு ப்ரொபோசல் எடுத்து போனேன். இன்போசிஸ் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. That proposal was rejected, saying that it's the first generation proposal. First generation business, we will not give money. But that's the biggest company in India now. அதே மாதிரி நம்ம ஜெனரேஷனா பிசினஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்மளுடைய ஜெனரேஷன் அடுத்து பிசினஸ் பண்றதே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். There is a big gap. அந்த கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, தலைமுறையாக நம்ம பிசினஸ் செஞ்சவங்க, இந்த பிசினஸ்ங்கிறது நமக்கு புது முயற்சி அல்ல, இது நம்ம எல்லாருமே தைரியமாக நன்றாக செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முயற்சி. அந்த முயற்சிக்கு உறுதுணை செய்வதே இந்த ஐபிசியினுடைய நோக்கம். தோன்றும் திசையெங்கும் தொழில் புரிந்த நகரத்தார். எந்த திசையிலையும் நம்ம போய் தொழில் பண்ணியிருக்கோம். திரையடல் ஓடி திரவியம் தேடியவர் நகரத்தார். அண்டை நிலங்களில் நம் ஆண்டவனை மூன்ற வைத்தவர் நகரத்தார். பல இடங்கள்ல கோயில்களை வைத்து கொடுத்திருக்காங்க. வெளிநாடுகளில் கவிஞர்கள், பதிப்பாளர்கள், பேச்சாளர்கள், இலக்கிய சொற்பொழிவாளர்கள், கட்டிடக்கலை, சமையற்கலை, சிறு தொழில், வீட்டு தொழில், கூடைமுடைதல், நூல் பைகள், பலகாரங்கள், சமூக சேவைகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், பெரிய தொழிலதிபர்களாக, இன்னோவேட்டிவ் கிரியேட்டர்ஸாக, எல்ஐசி பில்டிங் நம்மளுடைய கிரியேஷன் தான். சவேர் அட் த பாட்டம். சமய தெய்வ வழிபாடுகள், முத்தமிழ் கலையார்வம், எங்கே போனது இவை அனைத்தும். செல்வத்துடன் சேர்ந்து நம்ம சிறப்பும் போய்விட்டதா என்பதுதான் முக்கியம். So the major important fact is regain significance. Please bring back that significance which we had in this world. We had a large significance in this world. Now we are a very, very small community. சிக்கனுக்கு செட்டிநாடு சிக்கன் போது பெருமை வருது. ஒரு செட்டிநாடு பையன் பிசினஸ் பையன் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க. செட்டிநாடு பையனை வேலைக்கு போனா நல்லா வேலை பார்ப்பான்னு வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. பட் இன்னைக்கு செட்டிநாடு பையன் ஒரு பேங்க் போய் லோன் கேட்டா இதெல்லாம் உனக்கு ஒத்து வராதப்பான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இடைவெளி ஆயிடுச்சு. அந்த இடைவெளியை நம்ம மறுபடியும் ஃபில் பண்ணி ஆகணும். மெயினா நம்மளுடைய ப்ராப்ளங்கள் நிறைய இருக்கு. அதை ஒன் ஆஃப் த திங்ஸ் வாஸ் அவர் ஓன்
downtrend. Now we need to come back on this. Funding-காக சில suggestions. நகரத்தார் அசோசியேஷன்ஸ் நிறைய இருக்குன்னா வேர்ல்ட் அக்ராஸ் த வேர்ல்ட். எல்லாரும் நம்ம வந்து மெடிக்கல், மேரேஜஸ் அண்ட் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். குவைட் அ லாட். துபாயில இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10-15 லட்ச ரூபா இந்த வகையில செலவழிச்சுட்டு இருக்கோம். அந்த சப்போர்ட்டை நம்ம பிசினஸ் சப்போர்ட்டா மாற்றலாம். Probably there are a lot of associations who have money, they can put it together and start a micro bank or something like that and do some funding for all Nagarathar entrepreneurs. You can come back to banking system and the funding requirements by way of share contributions, by way of participation by Nagarathar Sanghams can come in. And redirecting of resources into something which is useful. மேரேஜஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்க வர கடன்கள்லாம் வச்சு பட்டு சிலையா மாறிடுது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இட்ஸ் ஓகே, we need it. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம எஜுகேஷன் தேவைப்பட்டது, அதனால எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். Yes, we needed education, we got the educations, but is it helping us is something we need to say. To convert it into useful things, now we need to put all our resources together and see that resources is fully utilized for our own upliftment. அதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். அதனால எங்கெங்க ரிசோர்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய சங்கங்கள்ல இன்னைக்கு டேட்டுக்கு நிறைய பணங்கள் இருக்கு, யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய வட்டிகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நீங்க ஒரு மைக்ரோ பேங்கோ ஒரு கோஆபரேட்டிவ் பேங்கோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம். சம்திங் லைக் தட். இட் குட் பி an NBFC and that can help the entrepreneurs to get a seed funding. நிறைய லேண்ட் நம்ம இதுல வேஸ்டா இருக்கு. அந்த லேண்ட் விலையெல்லாம் இப்ப நிறைய ஏற்றிட்டோம். இன்னைக்கெல்லாம் லேண்ட்லாம் வாங்குற மாதிரி நிலைமையில் இல்லை, நம்ம ஊர் பக்கம் மட்டும். அந்த நிலைமையில நம்ம ஊர்ல எந்த விதமான இண்டஸ்ட்ரி டெவலப் ஆக சான்சஸ் இல்லை. ஏன்னா இனிஷியல் காஸ்ட், லேண்ட் காஸ்டே அவ்வளவு வந்ததுன்னா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே அவ்வளவு வந்ததுன்னா nobody will do business there because the business will never be rewarded அந்த காஸ்ட்ல. What you need to do is put all the lands together, make a land pooling. Okay, or give the lands or a contribution for your business, convert it into business. Please do that. You won't like to lower the land prices. Definitely உங்களுடைய லேண்டை நீங்க குறைச்சலைக்கு விற்க விரும்ப மாட்டீங்க. அதனால லேண்டை விற்காதீங்க. தயவுசெய்து லேண்டை வந்து பிசினஸுக்கு கான்ட்ரிபியூஷனா கொடுங்க. அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்ல இருந்து ப்ளீஸ் இருக்க சொத்துக்களை யூஸ் பண்ணி பிசினஸ் ஆரம்பிங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். அதை வந்து somewhere around you can pool it. You can bring it as a contribution to the business, join with the people who have money and make it happen. Please don't keep raising the land prices. Your own place will never grow and your own community will never grow. And a small request, it's more towards families and ladies, quickly. Business partner alliance வராது அப்படிங்கிற ஒரு ஸ்மால் இருக்கு, கொடுக்க மாட்டாங்க. தயவுசெய்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. பிசினஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வி ஹவ் ஆல் க்ரோன் அவுட் ஆஃப் பிசினஸ். தைரியமா பெண் கொடுங்க. ஒரு பெண்கள் வந்து பெண்களை முன்னோக்கி செல்லாமல் நாம் கொஞ்சம் பின்னோக்கி கொண்டு போனோம். ஏன்னா அந்த காலத்துல தைரியமா வெளிநாடு போய் நீங்க வேலை பார்த்து சம்பாதிச்சு கொண்டு வருவீங்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையில அவங்க இங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க. ஆனா அந்த நம்பிக்கை இப்ப இருக்க மாதிரி தெரியல. எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாரும் எஜுகேட்டடா இருக்காங்க. பட் we need to bring back that courage that our man will do well. சுருக்கமாக 2015 நடத்தப்படும் இந்த event, it's a timely one. I congratulate everyone there. I congratulate Singapore for having brought this concept. 2015 க்கு அப்புறம் இந்த 2015ல if you want it, if you feel துபாய் நகரத்தார் சங்கத்திலிருந்து என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாம் தயாரா இருக்கும். By the time when you bring it out within 1 year from now, we will bring out a booklet called How to Do Business in Middle East.
அந்த பிஸ்னஸ் அந்த புக்லெட்டை வந்து நாங்கள் இங்கே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இடையில எங்கள் வெப்சைட்டில் மிடில் ஈஸ்டில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண விரும்பினால், இல்லை மிடில் ஈஸ்டில் பிஸ்னஸ் ட்ரிப்ஸுக்கு ஏதாவது வந்தால் கன்செஷன் ரேட்லேயோ இல்லை மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் பண்ணிக்கூடிய அளவுக்கு ஹோட்டல்ஸ்லேயோ இல்லை யாரையும் மீட் பண்ணக்கூடிய வசதிகளோ லோக்கல் அத்தாரிட்டிஸை மீட் பண்ணுறதுக்கோ எல்லா வகையிலையும் வழி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு வெப்சைட் யூ கேன் யூஸ் அவர் வெப்சைட். அதுக்கப்புறம் 2017 முடிந்தால் எல்லோரும் ஒத்துக்கொண்டால் துபாய் வில் ஹோஸ்ட் இஸ் ஈவென்ட். We are ready to host the event. In case if you want to take it forward, if you feel Dubai is the best place to have it, we will host it. We will take all the responsibility for it. Thanks a lot. Tanker, Chant entrepreneur from USA, offering his felicitations via video. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேனப்பன் ஈப்பன். 2013 சிங்கப்பூரில் முதன்முறையாக சிங்கப்பூர் நகரத்தார்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் ஃபார் நகரத்தார்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது ரொம்ப விமர்சையாக நடந்ததாக கேள்விப்பட்டோம். அதை தொடர்ந்து அதே நிகழ்ச்சி இப்போ 2015 கோயம்புத்தூரில் நடந்ததுக்காக இந்த நகரத்தார்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ் யூனியன் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து முழு முயற்சியாக ஏற்பாடு பண்ணிட்டு வராங்க. அதற்கு ஒரு ஆரம்பகட்ட நிகழ்ச்சியாக இன்னைக்கு துவக்க விழா நடந்திருக்கு. அதில் இந்த வீடியோ மூலமாக அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த முயற்சியானது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முயற்சியாகும். அதாவது எப்படின்னா, நம்ம சமுதாயம் வந்து ரொம்ப ஒரு வணிகம் செஞ்சு வளர்ந்த சமூகம். அது மாதிரி நம்ம முன்னோர்கள் எல்லாரும் சிங்கப்பூர், மலேசியா, பர்மா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் சென்று திரைகளில் ஓடி திரைவையும் தேடின்னு பொருளிட்டு இருந்தாங்க. அந்த நிலை மாறி இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா, பொண்ணுக்கு பையன் பார்க்கும்போது பையன் வந்து தொழில் பண்ணுற பையன்னா அவங்களுக்கு வந்து பையனே வேண்டாம் அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. அந்த நிலைமை மாறணும். மாறி நம்ம எல்லாரும் வந்து வணிகம் செய்யணும். அதற்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. நீங்கள் வந்து இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குஜராத்திஸ் எல்லாரும் சிறு வயசுலேருந்தே அவங்க வந்து குழந்தைங்க எல்லாரும் தொழில் செய்கிறதுக்கு தான் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒன்று பெற்றால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீக்கி நாயனுக்கும் தாழ்வு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம சமூகத்தை திரும்ப எப்படி நம்ம வந்து வணிகம் செய்கிறதுக்கு முற்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த நிகழ்ச்சி நடத்தி வருவாங்க. அதற்காக இங்கே நார்த் அமெரிக்காவில் இருக்கிற நகரத்தார்கள் அனைவரும் கூறி அவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பது ஆர்கனைசர்ஸ் அவங்களுக்கு வேண்டுகோள். அதற்காக இங்கே வந்து நேரடியாக அந்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்த இந்த 2015 மாநாட்டு குழுவினருக்கு நன்றி. Felicitations to Steve and his views on the event. Respected former Supreme Court Judge Dr. A.R. Lakshmanan, Chief Guest of the function Mr. Ramanathan Vairavan, Chairman of the IBCN 2015, Mr. Ratna P. Pariniyappan, Co-Chairman Mr. S. Muthuraman, Dr. Mr. P. Kasi, Mr. A. N. Chokkalingam, Mr. V. Saravanan, Mr. A. R. Chokkalingam, and dear Mr. Paul from Malaysia. ஸோ எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கல. கடைசியாக பேசினவங்களுக்கு பேசையில் சீட்டு கொடுத்தாங்க. எனக்கு பேசுறதுக்கு முன்னாடி சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டு இல்லை, இந்த சீட்டு. எவ்வளோ நேரம் பேசலாம்? பல நகரத்தார் கூட்டங்களுக்கு நீங்களும் போயிருப்பீங்க, நானும் போயிருக்கேன். பல கூட்டங்கள் பார்த்துருக்கோம். அந்த கூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக நடக்கும், கெட் டுகெதர். அடுத்து திருச்சியில் ஒரு மாநாடு நான் சமீபத்தில் அட்டன் பண்ணதில் திருச்சி மாநாடு வாஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். பிஷபீபர் காலேஜில் அது பெட்டராக இருந்தது. அதை விட காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் காரைக்குடி அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கோவையில் வெளிநாட்டு வாழ்களுக்கு மட்டும்தான் புக்கிங், உங்களுக்கு எல்லாம் பின்னாடி சொல்கிறார்கள்.
இவர் செய்யறதெல்லாம் பார்த்தா 50க்குள்ள இடம் கிடைக்குமா நான் ஒர்க் எப்பவுமே 3 விதமாக இருந்து சொல்லுவேன். நிறுவனங்களுக்கு போகிறதுக்கு பெரும்பாலான ஒர்க்குன்னா ஒர்க்கை மட்டும் ஒர்க்கை என்று சொல்றாங்க. ஒர்க்குங்கிறது வந்து பி, இந்த சீக்வன்ஸ். அந்த நல்லா நடக்கணும் அந்த ஒர்க்குன்னா அந்த ஒர்க்குக்கு முன்னாடி ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ ஒர்க். 2015 நடக்கிற போன மாநாட்டுக்கு 2014 20 வேலை செய்யறாங்கன்னா இன்ஜின் ஒரு பக்கத்துல இருந்து வரும், சேசிஸ் ஒரு பக்கத்துல இருந்து வரும். அது போல இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்றது சுலபமா இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஒர்க் பண்றாங்க. சப்ளை பேஸ் டெவலப்மெண்ட்டும் டிசைனிங்கும் ட்ரையல் அண்ட் எரரும் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து கண்டினியூஸா ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். எனி ப்ரோக்ராம், எனி ஒர்க், எனி கான்ஃபரன்ஸ், ஐ எம் ஷுர் இஃப் பீப்புள் கெட் டுகெதர் லைக் திஸ் அண்ட் டூ லைக் திஸ் டீம் கண்டிப்பாக மிக பிரமாதமாக இருக்கும். இவர்கள் கடைசியா அந்த நிகழ்ச்சிக்கு வருகிற விருந்தினர்கள் போல இல்லாம நிகழ்ச்சிக்கு முன்னாடி ரொம்ப பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஈடுபாடை இவரிடம் பார்க்க முடிகிறது. 2013 நான் இவருடைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பேசுகிற போது அண்ணா சுந்தரம் அவர்கள் கூட சொன்னாங்க. நான் அதுதான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். 2013 இவர்கள் எல்லாரும் கலந்து கொண்ட பார்வையாளர்கள். ஏதோ பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க, சைடில் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் முதல் நாள் இரவு வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அடுத்த ஐபிசி எங்க நடத்துவது என்பது. அப்ப இவர்கள் போய் போட்டியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கேட்டால் எனக்கு சென்னை விமான நிலையத்தில் இவர்களை பார்த்தது நினைவிருக்கிறது. அன்று இரவு பெரிய நிறைய போட்டியெல்லாம் இருந்தது, யார் எடுத்துக்கொள்வது என்பதை. இவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். மறுநாள் நீங்க பார்த்தீங்களா அந்த படத்துல சபா அண்ணன் வந்து அறிவித்த பொழுது இவர்கள் துள்ளி குதித்து மேடைக்கு வந்த வேகத்திலே தெரிஞ்சது யாருக்கா இவர்கள் யங் டர்க்ஸ் என்று சொல்லுவாங்க. நேரு காலத்தில் யங் டர்க்ஸ் மாதிரி புதிதாய் கிளம்பி வந்திருக்கிற ஒரு வேகமான இளைஞர் கூட்டம். நம்ம பிஎல்கே அண்ணன், நம்ம முத்துராமன், அப்புறம் நம்ம இவங்க பேர் என்ன டக்குன்னு சொல்ல மாட்டேன், சரவணன், இல்லை அப்படி ஒரு புலிக்குட்டி மாதிரி மேலே வந்து அதை கையில பிடிச்சி நல்ல வேலை அந்த படத்தை காண்பித்தார்கள். ஸோ ஃப்ரம் தட் மொமெண்ட் ஐ திங்க் தே ஆர் கம்ப்ளீட்லி இன்டு இட். அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக பெரிய பிஸ்னஸ் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கிறது. They have invested a lot of money in this program already, a lot of time very importantly, and great efforts. நிறைய பண்ணியிருக்கிறாங்க. Clock has actually started ticking. The time they took over the baton, அங்க எடுத்ததுலேருந்து their clock is still going on. இவங்க நகரத்தார் ஆண்டர்பிரனர்ஸ் யூனியன் 38 பேர் ஆகும். 50 பேர் வரைக்கும் தான் எடுத்துக்குவாங்க. கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த 38 பேரும் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம். ரொம்ப பிரமாதமான வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய லோகமே ரொம்ப நல்லா இருக்கு, வேலைகள் நன்றாக இருக்கிறது. இட் லுக்ஸ் லைக் a kind of right energy, right age, right understanding, நல்ல மிக்ஸ். ஒரு 2020 டீம் மாதிரி இருக்கு. தோனி தலைமையில் இருக்க மாதிரி ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஒர்க்கிங் அஸ் அ டீம். நம்ம ஃபோர்ட் சொன்னதை கூட சொன்னாங்க. கம்மிங் டுகெதர் இஸ் பிகினிங், ஒர்க்கிங் டுகெதர் இஸ். அதற்கான எடுத்துக்காட்ட பிரமாதமா இருக்காங்க. திங்கிங் பிக். திங்கிங் பிக்னா ரியலாவே வேற ஸ்கேல்ல கொண்டு போறாங்க. இதுல எவ்வளவு கன்ஃபார்ம்டுன்னு தெரியல. நான் அபிஷியலா சொல்லல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். They are trying to rope in economic times. They are trying to rope in some IIM, either Bangalore or Calicut, as knowledge partners. And Deloitte already உள்ள இருக்காங்க. இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்களோ, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. ஸோ ஒரு டைம் யோசிக்கிறாங்க, இதை எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம், எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம். 3 அப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம நீதியரசர் ஏற்கனவே அதை ரொம்ப திறமையா ரொம்ப அழகா விலைக்கு சொல்லிட்டாங்க. நான் அதுக்குள்ளார போகல. நகரத்தார்கள் ஏன் பிசினஸ் செய்யல அப்படின்னு பார்த்தா, பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்ற மாதிரி இது டிஸ்கைஸ் இன் பிளெஸிங்னு அதை மாற்றி சொல்லலாம் போல. ஒரு கால் வேலைகள் கிடைக்கிறதுனால வியாபாரத்துக்கே வரலையோ, படிச்சதுல நமக்கு ஒரு மதிப்பு வந்துட்டதுனால நம்ம வியாபாரத்துக்கே வரலையோ என்று பார்க்கலாம். நான் பார்த்த 1-2 மிரட்டக்கூடிய விற்பனையாளர்கள் வெளியில பார்த்துருக்கேன். நகரத்தாரில் நான் அண்ணன் தத்துவம் சொன்னதை செய்யணும், எழுதுவோம். பிரவீன் ஒரு பையனை பார்த்தேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிற பையன். ப்ராஜெக்ட் ஒர்க்காக முருகப்பாக்கு போயிருக்கான். அங்கே கிரைண்டிங் வீல் பண்ணுறதை பார்த்துருக்கான். 4th இயர்லேருந்து அந்த வேலையில் தீவிரமாக இறங்கிட்டான். அதற்கு பிறகு வந்து அவன் கிரைண்டிங் வீலுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவன் ஒரு சிவில் கான்ட்ராக்டர், எலக்ட்ரீஷியனுடைய பையன். இஸ் எம்ப்ளாயிங் அபவுட் 65 பீப்புள் இன் திண்டுக்கல். யங் ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, அதில் இருக்கான். ஆண்டர்பிரினர்ஷிப் அங்கே பார்க்குறேன். உங்களுக்கு பணிந்திர சாமான் ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கும்.
ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. ஹைதராபாத்துக்கு தீபாவளிக்கு போகணும், டிக்கெட் கிடைக்கல. பஸ் ஸ்டாண்டில் அலைஞ்சார். வீட்டுக்கு போனார். கடுப்பாக இருந்தது. அந்த கடுப்பை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணார். ஏன் பஸ் எல்லாம் ஒரே இடத்துல டிக்கெட் புக் பண்ணக்கூடாதுன்னு கேம் அவுட் ஐடியா கால் redbus.com. இன்னைக்கு ஐஆர்டிசிக்கு அப்புறம் இந்தியாவில் அதிகமான டிக்கெட் விற்கிற கம்பெனி அந்த. He has sold that company for 600 crores. He is less than 35 years old. A problem converted into an opportunity. ஸோ நம்ம ஆளுங்கள்லாம் வேலை கிடைக்கலாம் வியாபாரத்துக்கு வரமா, வியாபாரம் பண்ணணும் வியாபாரத்துக்கு வரமா, ஆர் வி புஷ்ட் ஆர் வி புல்டு? இந்த கேள்வி இருக்கிறது. இதற்கெல்லாம் 2015 பதில் சொல்ல வேண்டும், தீர்வு காண வேண்டும். இன்னொரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தரை பார்த்தேன். என்னோட கோ ஸ்பீக்கர் யாருன்னா பந்தல் சிவான். இந்தியா மொத்தமும் பந்தல் போடுறதுல இஸ் நம்பர் 1. மோடியினுடைய நிகழ்ச்சிக்கு அவர் தான் பந்தல் போடுறாரு. கலைஞருடைய திருச்சி மாநாட்டுக்கு அவர் தான் பந்தல் போடுறாரு. பந்தல் போடுறதுலேயே இவ்வளோ பெரிய ஆள் ஆக முடியுமோ, ஒரு ஸ்பீக்கர் ஆக முடியுமோன்னா இஸ் டேர்ன் ஓவர்லாம் hundreds of crores இருக்கு. ஒரு கட்டடம் கட்டுறதுல 20% ஆஃப் காஸ்ட்டுக்கு அவர் போடுறாரு டெம்பரரி ஷெட். ஐ ஆஸ்க் ஹிம் வாட் இஸ் த காஸ்ட்? 20%. ஸோ தொழிலுக்கு ஒன்றும் குறைவே கிடையாது. சாதாரண மனிதர்களே செய்கிற பொழுது பாரம்பரியம் இருக்கிற அனுபவம் மிக்க இங்கே பலரும் பட்டியல் போட்டு காண்பித்த அவ்வளவு நம்ம ஜீனில் இருக்கு. நாம் அவர்களுடைய நீட்சி நமக்கு பின்னாடி எல்லாம் இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை இங்கே எல்லாம் மிஸ் பண்ணுறோம், ரியலாகவே மிஸ் பண்ணுறோம். இங்கே பலரும் சொன்னது போல இங்கே வர்றவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்போ பண்ண வேண்டியவங்களை எப்படி கூப்பிட போகிறோம் இங்கே? இது ஒரு கேள்வி. அவர்களெல்லாம் வெளியில் இருக்கிறார்களோ அப்படின்னு பார்க்கணும். பல தொழில்கள் நமக்கு இருக்கிறது. இந்த மற்ற மாநாடுகளிலிருந்து இந்த ஐபிசிஎன் பெரிய விதத்தில் மாறுபடணும். கூடினோம் கலைந்தோம் என்று இருந்துடக்கூடாது. 2013 நல்லா இருந்தது, பெரிய ஸ்டெப் அஹெட். நம்ம காசி என்ன சொன்னது மாதிரி எனக்கு அதனுடைய சரித்திரம் தெரியாது. அது ஐசிஎன்னா இருந்தது, ஐபிசிஎன்னா மாறினது, நல்ல மாற்றம். அதற்கு பிறகு இப்போ ஒரு ஜம்ப் ஷிஃப்ட் இருக்கணும். இன்னும் பெரிய ஃபோக்கஸ் வரணும். என்ன பண்ணணுமோ அதில் பெரிய ஃபோக்கஸ் வரணும். ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் என்று சொல்வார்கள். திரும்ப இன்னொரு மாநாடு, திரும்ப எல்லாரும் நல்லா ஃபீல் பண்ணோம், நிறைய பேரை மீட் பண்ணோம் என்பதோடு இது முடியாது என்று நான் நினைக்கிறேன். இப்போ மோடி சொல்லியிருக்காரு 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் பட்ஜெட்டில். நம்மளுடைய டார்கெட்டாக ஒரு 100 ஸ்மார்ட் ஆண்டர்பிரினர்ஸ் 2017 காண்போமா? ஐபிசிஎன்லேருந்து உருவானவர்கள் என்று அடையாளம் காட்டக்கூட 100 பேரை பரேட் பண்ண முடியுமா என்று எனக்கு நீங்கள் சவால் விட்டீர்கள். ஐபிசி நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். ஆக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்று நினைக்கிறோம். ரிசல்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன் நிறைய இருக்கலாம். What is going to be the result? That's what this team is probably working on. இப்போ இந்தியா ஆக்சுவலா கோயிங் த்ரூ கோல்டன் பீரியட். உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும், கவனிச்சிருப்பீங்க. டெமோகிராஃபிக் டிவிடெண்டை முழுக்க அறுவடை செய்யாத ஒரு நிலையில ஒரு சிரமமான ஆட்சி வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 10 years 15 years லார்ட் மேக்நாத் சொல்ற மாதிரி இந்தியா இஸ் கோயிங் டு ரப் ஷோல்டர் அண்ட் ஸ்டாண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் அலாங் வித் யுஎஸ்ஏ. இந்த மிகப்பெரிய வாய்ப்பில் நாம பங்கு பெற போகிறோமோ இல்லையா? இப்போ போய் வேலைக்கு போயிட்டு சும்மா இருக்க போறோமா? இந்த வாய்ப்பில் நாம மிக சிறப்பாக பங்கெடுக்க வேண்டும். இந்தியாவில் ஒரு பெரட்டி போடுற வேலை நடக்க போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் எல்லாம் 1 lakh crore என்று சொல்லுகிறார். 20% ஃப்ரம் ஜப்பான்ங்கிறாரு, 9% ரிட்டர்ன் கொடுக்க போறேங்கிறாரு. ரியலாக பாயிண்டா நிறைய வேலை நடக்குது. இஃப் யூ மிஸ் த பஸ் வி வில் ரியலி மிஸ் த பஸ். ஐபிசிஎன் என்ன பண்ணலாம்? செம்மைப்படுத்தப்பட வேண்டும். எனக்கு தெரிந்த சில சஜஷன்ஸ் சொல்றேன். இப்போ ஐபிசிஎன் சிங்கப்பூர்ல நடந்தது, இங்கே நடக்குது, துபாய் கேட்குறாங்க. இப்படியே நடக்குது. ஒரு கவர்னிங் போர்டு இருக்க முடியுமா? யார் செய்ய வேண்டும் என்பதை ஒரு கவர்னிங் போர்டு வச்சுக்கலாமா? இதுக்கென்று கைட்லைன்ஸ் ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி எழுதிக்கலாமா? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. இதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி வைத்துக் கொள்ளலாமா? இந்த சதர்ன் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சிஐஐ போன்ற அமைப்புகள் மாதிரி இது ஒரு பர்மனன்ட் ஆஃபீஸ் இருக்கலாமா? இது ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டுமே ஒரு அமைப்பு, அதற்கப்புறம் வேற அமைப்பு என்று போகணுமா? ஒரு பர்மனன்ட் ஆஃபீஸ், ஒரு செக்ரட்டரி, ஒரு ஆஃபீஸ், ஒரு ப்ரோக்ராம், அதெல்லாம் செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். ஃபண்ட்ஸ் பற்றி பல பேர் சொன்னாங்க. ஃபுல் டைமாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அதில் இந்த கவர்னிங் பீப்புள் உள்ள வந்துட்டு வரும்போது நல்லா இருக்கும். இட்ஸ் ஹை டைம் we did it. I think that we have been talking. இந்த முறை 2015 அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டு இருக்கிறது. மிகச்சிறந்த டீம் இருக்கிறது. சிறப்பாக செய்வார்கள் நினைக்கிறோம். சிங்கப்பூர்ல உண்மையில பிரமாதமா செய்தார். நான் ஆட்சி வந்தாச்சு அந்த கட்டுரை எழுதியிருந்தேன். யாரையும் குறிப்பிட்டு பாராட்டல. அவர்கள் செய்ததையெல்லாம் வெறுமனே டிஸ்கிரைப் பண்ணேன். தட் இட் செல்ஃப் வில் சே ஹவு வெல் they did. பிரமாதமான டீம்.
யாரும் கிரெடிட் எடுத்துக்கொள்ள ஆசைப்படவில்லை, யாரும் முன்னாடி வந்து நிற்கல, ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடத்தினாங்க. ஐ திங்க் இட் இஸ் அ கிரேட் ஐ ஓப்பனர். ஐ ரியலி லவ்ட் இட். ஐ திங்க் இந்த டீம் அதை விட பல மடங்கு பிரமாதமாக செய்ய போகிறாங்க. இது ஒரு பிரமாதமான எஃபர்ட்டு. என்னுடைய வாழ்த்துக்கள். சச்சின் டெண்டுல்கர் ஃபார்மில் இருந்து ஆடுறதுக்கு நிறைய ஓவர் இருந்தால் எப்படி இருக்குமோ, சச்சின் டெண்டுல்கர் இருக்கணும், அவர் ஃபார்ம்லேயே இருக்கணும், ஓடுறதுக்கு சஃபிஷியன்ட் ஆடுறதுக்கு ஓவர் இருக்கும், அப்போ கலக்குவார் இல்லையா. NEU சச்சின் டெண்டுல்கர் ஃபார்மில் இருக்காங்க, 1 year இருக்கு, கலக்குங்க. தேங்க்யூ. Thank you so much. Now I am privileged and proud to introduce my NEU team. I request all of you at the back to please follow stood fast. Chairman myself, PLK Padneyappan. Co-chairman Muthuraman S. Secretary Saravanan B. Joint Secretary Chokkalingam AR. Treasurer Somasundaram O. Overseas advisors, you saw in the audio visual, Dr. Vellayappan K, P.K. Chetty and Subha Arunachalam. They are also the past office bearers. The programs and sessions by Narayanan Valliyappan N, Vellayan N. Vellesh. The venue arrangement committee, Mr. Chinnaya, Mr. Narayanan C.T., Sevugan K. and Vairavan A.L. The accommodation committee, Mr. Muttaya T., Ranganathan and Vishnu Kumar M. The guest coordination is Arunachalam A.R. and Ramu V. The souvenir committee, Mr. Uttaman P. The registration and promotions, Muttaya A, Muttu RM, Subramanian OL and Yagarajan SP. The IT committee and back office, Manivanan D and Vellayan L. Transport and logistics, Annamalai RM, Ramanathan SP. The reception committee, Lakshmanan L. Manikam and Ramesh P. The food committee, Annamalai, Babu Alagappan and Chidambaram G. The ITC Business Directory and Fundraising, Alagappan NMD, Nadesan K, Ramanathan SP. And our entertainment committee, Sivaprakasam N and Venkat Annamalai. Now the closing remarks will be given by my co-chairman, Mr. S. Muthuraman. Sharjah is Ramesh Ramanathan. UAE, Abu Dhabi, it is R.M. Padneyappan. Australia, it is Anna Sundaram. New Zealand, it is Mr. Narayanan Chokkalingam. USA Midwest, it is Subramaniam Swarnam. And USA East Coast is Tenappan Mayappan Theo. Thank you. அனைவருக்கும் வணக்கம். போன வருஷம் 2013 சிங்கப்பூர்ல அந்த ஐபிசிஎனே எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துச்சு. நாங்கள் கண்டிப்பாக மினிமம் ஒரு 3 மாசமாவது அதை பற்றி தான் பேசியிருக்கோம். அந்த ஈவெண்ட் எடுக்கணும்னு நினைச்சோம், எடுத்தோம். இன்னைக்கு பார்த்த ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் அடுத்த வருஷம் ஜூலை 25, 26 தான்.
கண்டிப்பாக நாங்கள் என்ன ஆசைப்படுறோம்னா இது வரைக்கும் நகரத்தார் சமூகத்திலே அப்படி நடந்துடக்கூடாது. அதை அடுத்த 2 வருஷத்துக்கு யாரும் மறக்கக்கூடாது. அதை டெலிவரி பண்ணணும். எங்களுக்கு ட்ரீம் பண்ணவும் தெரியும், செயல்படுத்தவும் தெரியும். அதை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறப்போ தான் உங்களுக்கும் புரியும். கண்டிப்பாக பண்ண முடியும். என்கிட்ட அந்த டீம் இருக்குது. நகரத்தார் ஆண்டர்பிரினர்ஸ் யூனியன் வந்து என்னன்னா எல்லாம் இளம் தொழிலதிபர்கள். ஒன்று வயசு இருக்கும், செயல் துடிப்பு இருக்கும், விவேகம் பத்தாது. இல்லை அனுபவம் இருக்கும், செயல் துடிப்பு பத்தாது, வயசாயிடும். இது வந்து 2 கலந்த மிக்ஸு. இங்கே வயசு இருக்கு, செயல் துடிப்பு இருக்கு, கண்டிப்பாக எங்களால் டெலிவரி பண்ண முடியும். இப்போதான் லான்ச், இன்னைக்கு தான் நம்ம வந்து வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்க இன்டர்நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து UAE வந்து 14, ஆஸ்திரேலியா 4, மலேசியா 3, சிங்கப்பூர் 28, USA 3, மொத்தம் 54. இது தொடரும். ஏன்னா நேற்று நாங்கள் பேசிட்டு இருக்கப்ப 40, நைட் நாங்கள் பார்க்குறப்ப 48, காலையில் 50, இப்போ 54. நாங்கள் மினிமம் 40% ஓவர்சீஸ் டெலிகேட்ஸ் இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா அப்போ தான் ஒரு மிக்ஸ் நல்லா இருக்கும். திருப்பி லோக்கலில் இருக்கவங்களே இல்லாமல் மினிமம் ஒரு 40% எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் புக்கிங்ஸும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து ஹாலில் வந்து மினிமம் ஒரு 600 பேருக்கு மேலே க்ரௌடு தான் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஆம்பியன்ஸ் கெட்டோ டெக்கோரம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறனால. ஆனால் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். டெக்னாலஜி இன்னைக்கு இந்தியாவில் என்னென்ன அவைலபிள் இருக்கோ, இல்லை உலகத்தில் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அவ்வளவும் வந்து IPC 2015 இருக்கும். அதுக்கு இன்னைக்கு ஒரு சாம்பிள் தான். இன்னொரு 15-20 நாள், 1 மாசத்துக்குள்ள கண்டிப்பா மொபைல், ஆப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்னென்ன இருக்கோ அவ்வளவுலயும் IPC இருக்க போகுது. அப்போ வந்து லைவாகவும் பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ வெப்ல பார்த்ததே கிட்டத்தட்ட வந்து அப்பவுமே சொன்ன கணக்குப்படி 141, இப்போ கூடியிருக்கலாம். 141 டெர்மினல்ல பார்க்குறாங்க. எத்தனை பேர் பார்த்தாங்கிறது அடுத்து தெரிய வரும். இங்க இருக்கிறது 262, உலகம் பூரா இப்போ 140 பேர் வெப்ல பார்த்துருக்காங்க. இது கண்டிப்பா எனக்கு கூட தான் போகுது. IPCN பத்தி ஓவர்சீஸ்ல ரெப்ரஸன்டேட்டிவ் எங்களோட இன்னும் ஆர்வமா இருக்காங்க. அவங்க ஆர்வத்துக்கு நாங்கள் ஈடு கொடுத்து இன்னும் கண்டிப்பா நாங்கள் பண்ணணும். இப்போ இதுல எதுக்கு IPCN வரணும்? வர்றவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதாவது வீட்டுல இருந்தே சாமி கும்பிடலாம். அதே பெருமாள் தான், அதே ஐயப்பன் தான். ஏன் திருப்பதி போகணும்? எதுக்கு சபரிமலை போகணும்? அதுதான் இந்த ஹால். ஏன்னா வந்து எனர்ஜி இங்கே தான் இருக்குது. எனர்ஜி இங்கே தான் இருக்குது. 2 நாள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கவங்களாம் இங்கே இருக்க போறாங்க. இந்த ஹால் ஃபுல்லா வந்து எனர்ஜி இருக்க போகுது. அது என்னதான் படத்துல பார்த்தாலும் எஃபெக்ட் இருக்காது. அந்த எனர்ஜி நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணும்னா கண்டிப்பா IPC 2015 வாங்க. 1, அவங்க கற்பனைக்கு ஏற்றாலும் பிரம்மாண்டத்தை கொடுக்க நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா இங்க வந்து அருமையான டீம் இருக்கு, நல்ல டீம் ஒர்க் இருக்கு. நாங்கள் இதுக்கு ட்ரையலுக்கே இப்போ நாங்கள் டீம் பிரிச்சு கொடுத்தோம். டெலிகேட் பண்ண ஒர்க்கை 40 பேருக்கு ஒர்க்கை பிரிச்சு கொடுத்தோம். எந்த பிசுறும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, கரெக்டாக பெர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. அந்தந்த டீம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, டெலிவரி பண்றதுக்கு. கண்டிப்பா பெஸ்ட் டெலிவரி எங்களால் கொடுக்க முடியும்னு நம்புறோம். அதே மாதிரி பண்ண சொன்னாங்க. 2015 வந்து மினிமம் ப்ராமிஸ் பண்றோம் 100 பேர் ஆண்ட்ரப்ரனர் உருவாறாங்க. அதை வந்து 2017 வந்து யாரையாவது வேலையை நிப்பாட்டி காட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, 300 பேர் ஆண்ட்ரப்ரனர் இந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். சும்மா பேசி கலந்துட்டு போறதோ டைம் பாஸ் பண்றதுக்கோ பண்ணல. சீரியஸ் பிசினஸ் கண்டிப்பா டெலிவரி கொடுக்க முடியும். அதாவது வந்து செட்டியார் வந்து மோட்டிவேட் பண்ணதான் பாத்துக்கணும், தைரியம் கொடுக்கணும். திறமை இருக்கு, கணக்கு இருக்கு, அறிவு இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, பண்பு இருக்கு, தைரியம் மட்டும் இல்ல. அதுதான் இந்த IPC 2015 கொடுக்க போகுது. உங்களை மாதிரி நானும் ஆர்வமா இருக்கிறேன். அடுத்த IPC 2015 ஜூலைல பிரம்மாண்டத்தோட உங்களை கலந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். Good afternoon, ladies and gentlemen. I would like to thank Justice Dr. A.R. Lakshmanan for having so readily accepted our invite and for presiding over the occasion with his esteemed presence. I would like to thank our chief guest for the launch, Mr. Ramanathan Vaidyanathan, for his inspiring speech and thoughts. I must mention our felicitators, Dr. P. Kasi, Mr. Soma Malliyappan, Mr. Datto R. Palan, Mr. A. N. Chokkalingam. They have given invaluable inputs for us to go forward with IBCN 2015. At this juncture, I would also like to recognize the felicitations sent from abroad by Dr. K. Velayappan, Mr. Subba Arunachalam, Mr. Anna Sundaram, Mr. Theo Miyappan, and Mr. Ramesh Ramanathan. Their words are an inspiration for us. I thank our knowledge partner, Deloitte Consulting, for coming on board and accepting to play a major role in IBCN 2015. We are looking forward to working with our overseas representatives who will be helping us to coordinate and publicize the business conference, and I also thank them. The essence of IBCN is our distinguished Nayartha guests from abroad and all over India. We have with us today enterprising men and women
entrepreneurs from all walks of life. Thank you for making this a memorable event. It is very heartening to see the enthusiasm and effort that has made this event possible. I thank the special invitees of the NEU Forum members for honoring our invitation and imbibing the spirit of IBCN. I thank the Kovai Nagartha Sangam President, Secretary and the Management Committee for their constant presence and support. I would also like to thank the office bearers of the various Nagartha Sangam around the world who have graced today's program. I make a special mention of Mr. M. Krishnan, President of Malaysia Dana Vaisya Association, our very first international registrant for the IBCN conference. It is such confidence and motivation that makes us want to reach for the stars. I thank the press and media for the coverage and overall support. I thank Mrs. Aishwarya Sevagan for being the master of ceremonies for this event. And Ms. Lakshmi for rendering the prayer song. It is time for me to thank the NEU Ladies Forum for their support and presence. The NEU members have been working in various committees to ensure the success of this event. What stands out is that each NEU member brought their working state and expertise to the fore. I think it is more than a coincidence that the launch is on Friendship Day and is the outcome of friends working together. Thank you guys. It just wouldn't have been possible without you all. Thank you one and all, and have a pleasant Sunday. Kindly be seated. We have, IBCN 2015 have launched an initiative on Entrepreneur of the Week, and we are focusing on the entrepreneurs from Nagaratha's and getting their feedback and interviewing them and publishing them online. You can follow us on Facebook and Twitter and the website. So we are targeting at 52 entrepreneurs. Ladies and gentlemen, hope while entering the hall, you must have received a form to fill in your thoughts and feedback on the event. We would be thankful if you could spare. Also, please accept a token of remembrance in the form of a small gift while leaving the hall. IBCN 2015 is glad to invite you to please join for the
அமைப்பாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில் முனைவோர்கள் நீங்கள் ஊக்குவிக்கும் இந்த முயற்சி நல்ல முயற்சி. இதை நல்லபடியாக நீங்கள் செய்வீர்கள் என்று சின்னமாக நம்புகிறேன். இதை மேலும் மேலும் அடுத்த வருஷம் தொடங்கி இந்த அமைப்பு பல நல்ல தொழில் முனைவோர்களை உண்டு பண்ணி நம்ம சமுதாயத்திற்கு உபயோகமாக இருக்கும் பட்சம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நம்புகிறேன். என்னுடைய இந்த அமைப்பு நல்லபடி செயல்பட என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. IBCN 2015 inaugural was very lively, a lot of energy and a lot of enterprise. We could see the work that they're doing, very professional, and I definitely, from what I'm able to get, there'll be a great event which will be very inspiring, and thinking big is a great team. It's a very good idea, and I'm very sure that they'll do a very good job, great job. Thank you guys for that. Thanks. எல்லாருக்கும் வணக்கம். IBCN நகரத்தார்களை ஒன்றிணைக்கும் ஒரு அருமையான முயற்சி. இதில் நம்ம நிறைய விதமான விஷயங்கள் இன்னைக்கு பேசணும். லைக் டாக்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட், ஃபினான்ஸ், IT செக்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். கலைத்துறையிலையும் நம்ம தான் முன்னோடி. AVM ஸ்டுடியோஸ் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. பேசிக்காக பார்த்தீங்கன்னா சென்னையில் அன்னைக்கு தமிழ் மொழி பேசக்கூடிய நம் நகரத்தை சேர்ந்த AVM ஐயப்ப செட்டியார் அவர்கள் தான் முதல்ல ஸ்டுடியோ திறந்தாங்க. அப்போ இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தவர்களும் மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க சென்னையில். இவங்க நம்மளுக்கு மாடர்ன் தியேட்டர் சேலம் இருக்குது, பட்சிராஜா ஸ்டுடியோ இருக்குது. பட் ஆனால் சென்னையில் நிறுவப்பட்ட முதல் ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா AVM ஸ்டுடியோ தான். அதில் இன்னைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் AVM ஸ்டுடியோ தான் இருக்குது. மற்ற ஸ்டுடியோக்கள் எதுவுமே சென்னையில் இல்லை. ஸோ நம்ம செட்டியார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஆரம்பித்தா அது தீர்க்கமாக அது என்றைக்குமே செய்வோம் அப்படிங்கிறது AVM ஸ்டுடியோ ஒரு உதாரணம். அதே மாதிரி சினிமாவில் கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா S.P. முத்துராமன் சார், இதில் பார்த்தீங்கன்னா S.P. முத்துராமன் சார், ராமநாராயணன் சார், அதுக்கப்புறம் பழகருப்பையா சார், அப்புறம் வசந்த், கவியரசர் கண்ணதாசன், இப்படி பல துறைகள். இப்போ முத்துராமன் சார் டைரக்டர்னா ராமநாராயணன் சார் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ப்ரொடியூசர். பிரம்மாண்டமான சினிமாவை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவர்னு சொன்னீங்கன்னா ராமநாராயணன் சார் சொல்லலாம். தமிழை எளிமையாக்கி கொடுத்தவர் சொன்ன கண்ணதாசன் சொல்லலாம். இப்படி பல முகங்கள் கலைத்துறையில் நம்ம ஆளுங்க சாதிச்சுட்டு இருக்கோம், சாதனை பண்ணிட்டு. இன்னைக்கு அடுத்த தலைமுறையில் நடிகர்களாக இப்போ சேது வந்திருக்காங்க, கண்ணால் நாட்டுக்குரிய ஆசையாளர். இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நடிகர்களாகவும் வர ஆரம்பிக்கிறோம். ஒரு காலத்தில் கலைத்துறை தயாரிப்பாளர்களாகவும் இயக்குநர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் மட்டுமே இருந்த நாம இப்போ நடிகர்களாகவும் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, பாலு இருக்காரு சினிமாட்டோகிராஃபியில் நீங்கள் நம்பர் 1 சினிமாட்டோகிராஃபர். ஸோ இப்படி எல்லா துறையிலையும் பரிமளிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் ஆக்சுவலாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒன்று கலை. ஸோ நம்ம இதையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபியூச்சரில் செட்டிநாட் நம்ம கம்யூனிட்டி, நம்ம ஜெனரேஷன் இதையும் திருப்பி டாமினேட் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. வணக்கம், நான் நாட்டரசன்கோட்டை முத்துக்கருப்பன். நான் நாட்டரசன்கோட்டை முத்துக்கருப்பன் செட்டியார். மும்பையில் வசிக்கிறேன். எனது வியாபாரம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எனது மகள் கடந்த தடவை சிங்கப்பூரில் நடந்த கான்ஃபரன்ஸில் ஒரு ஸ்பீக்கராக பேசினார். இந்த தடவை அவர்கள் இங்கே இன்வைட் செய்த போது நான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய காண முடியாத கண்கொள்ளாத காட்சியாக ஆர்கனைஸ் செய்தது வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் பியாண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐ எம் so happy and proud. I know that they will do it, but they will do such a big level. It's unexpected, and this is a trial. When the action comes about it, when the real film comes about it, I think they will go much bigger. I am fully confident this will be a very fabulous event, and they have also promised they will deliver 100 entrepreneurs in 2017. I am sure they will achieve that. I wish them all success. This team there has done a good job. Thanks. Lena Natarajan from Mulagambatti. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தலைவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, சமீபத்தில் ஒரு படம் வெளிவந்ததில்
ரஜினிகாந்த் படம் உபச்சடையான். அதில் சொல்லுவாங்க, நீ போகலாம் என்பவன் தலைவன், வா போகலாம், நீ போகலாம் என்பவன் எஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன். ஸோ அந்த மாதிரி இந்த தலைவர் IBCN 2015 சேர்மன் PLK பழனியப்பன் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு சிறப்பான காரியத்தை பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஆள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ எம் ஷுவர் 2015 will be a great success and it will be an eye-opener for all the youngsters. And I wish Mr. PLK Palaniappan and his office bearers and the NEU team all the very best. And இதில் மெயினாக நிறைய பேர் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. The fear has to be removed. நகரத்தார் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லா நாலேஜ் இருக்குது. பட் வாட் இஸ் நாட் மேக்கிங் தெம் கம்மிங் ஃபார்வர்ட் டு பிஸ்னஸ் இஸ் த ஃபியர். இந்த ஃபியரை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒரு சிறப்பாக அமையும்னு நினைக்கிறேன். மை பெஸ்ட் விஷஸ் ஒன்ஸ் அகேன் டு மிஸ்டர் PLK Palaniappan and his team. I am sure 2015 will be a great success. Thanks for the opportunity given. Thank you. This 2005 IBCN gave us அது தமிழகம் எங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்தது. இது வந்து Nagratha are nowadays encouraging even their wives to come up. Me being a lady entrepreneur, coming to this, it gave us more of a motivation. It was more of very enthusiastic. I feel இந்த மாதிரி நிறைய women entrepreneurs நிறைய பங்கேற்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நகரத்தாருக்கு. It will be a big guidance to give a way we can help our husbands in their business and we can be very supportive to them also. So I'm telling you, I'm just concluding this by saying most of our lady entrepreneurs, when we are given a chance, we must come and make use of this opportunity so that we can grow in the society. Thank you. I think the NEU has done a really impressive job today, really good job done, and they set a lot of expectations for the coming year, and I'm sure they're going to meet all those expectations, and they set up a platform for the budding entrepreneurs like me, so I'm really excited for the next year. Thank you. Hello, I'm Ramu Veerappan from New Jersey. Happy to be here in Coimbatore. Wonderful event. The NEU team has done an awesome job under the leadership of Palaniappan. I encourage and invite all young entrepreneurs or those interested in starting their own business to definitely join 2015 in Coimbatore at Le Méridien. Thank you. Right from the start of the program to the end, speakers were well chosen, and there is only one request from our end. When we talk about the number of delegates for next year, more than the number, we should talk about the quality of participation. That is, our aim is to bring in more entrepreneurs. So minimum about 10% of delegates should be from the age of within the age of 20 to 30, and those who are employed now. So that is how we can make the new people to come into the entrepreneurship. This is my request. Hats off to Coimbatore organizing team. They have done a great job. Thank you. Good afternoon. I think the invite பண்ணிருந்த நகரத்தார் என்டர்பிரனர் யூனியன்லேருந்து இந்த ISBN-க்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக எல்லா கான்ஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இட் பி லைக் ரொட்டீன் கான்ஃபரன்ஸ், ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரிப்பரேட்டரி வேறு, அதனால் அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு நினச்சி வந்தேன். ஆஃப்டர் கம்மிங் இயர் இட் இஸ் மச் மோர் எலாபரேட் அண்ட் தே ஹேவ் கிளியர் டிஃபைன்ட் பிளான்ஸ்.
பல கான்ஃபரன்ஸ் லக்கிலி ஹேவ் டு அட்டெண்ட் லாட் ஆஃப் கான்ஃபரன்சஸ் லாஸ்ட் 5-6 இயர்ஸ் நிறைய கான்ஃபரன்சஸ் போயிருக்கேன். OAMI கான்ஃபரன்ஸ் போயிருக்கேன், பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் போயிருக்கேன். பட் இந்த கான்ஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது என்னென்னா தே ஹேவ் த டிஃபைன்ட் கோல்ஸ். அவங்க என்ன பண்ணணுங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக இருக்காங்க. ஐ திங்க் தே ஆர் வெரி particularly focused on what is that they want to do and what is the result they want to deliver. I think they will make a big success in 2015. Wish all the Nagarathar community joins in bringing more entrepreneurs after the summit. Wish ISBN all the best. Thank you. Hi, I'm Ramanand from Pallatur. It was wonderful being here this morning, attending the session. I think they've done a wonderful job. This IBCN 2015 is going to rock. I think it will be a great eye-opener for all the youngsters. I think we have to pull in the youngsters and see to they are part of this forum, the event next year in July 25-26. So way to go. Fantastic. Yes. Hi, good morning. I'm Thenandan Chakkalingam. I'm from Dubai. I'm here in Coimbatore and I'm extremely proud to be here today. And I think the IBCN 2015 will do a good job. And I'm running a nursery in Dubai and we want our ladies to come forward to do more nurseries and more restaurant chains and more of IT professionals. And I'm happy to be here today and all the best for the IBCN 2015. Thank you. வணக்கம், நான் பழனியப்பன். நான் ஒரு கேஷுவலாக வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினிங். இது வந்து ஒரு ஆரம்பமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். 2015 ஐபிசிஎன் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ரோக்ராம். இது வந்து ஒரு கிரியேட்டிங் ஒரு யூனிட்டி எமங் த ஒரு கம்யூனிட்டி. பெரிய எதிர்பார்ப்பு. வாழ்த்துக்கள். EMC Palniappan. It was a fantastic program today, very well organized. I should congratulate the entire Coimbatore IMEU for this wonderful show today. This has made us all look forward to what is going to come in 2015, and I'm sure everybody here who is here today will definitely be there on that day also. It is a much needed solution for this community which has gone through a lot of pain, and we look forward to this doing great things for this community. Thank you. நான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். இவ்வளவு அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. I think they will go places. This is going to be a wonderful event. I wish the organizers well. Thank you. நான் உங்கள் செல்ஃப் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சஜஸ்ட் கொடுத்தேன். நான் குளிவிரையை சேர்ந்த மாத்தூர் கோயில் உரையர் பிரிவில் இருக்கக்கூடிய சங்கர்லிங்கம் என்பவர். நான் திருப்பூர் நார்த்தா சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன் தற்சமயம். அதாவது இந்த கோவை இந்த நகரத்தார் என்டர்பிரனர்ஸ் யூனியன் நண்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களுடைய ஆரம்பம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஜூலை 2015 கண்டிப்பாக நாம் நம்மிடையே பல வங்கிகளை வைத்திருந்தோம். ஆனால் இன்று நமக்கென்று எந்த வங்கியும் கிடையாது. ஆகையால் ஜூலை நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தும் பொழுது நமக்கு என்று ஒரு வங்கியை உருவாக்க வேண்டும். உங்களால் முடியும் என்பதால் மட்டுமே உங்களிடம் இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். தயவு செய்து நமது நகரத்தாருக்காக மீண்டும் ஒரு அற்புதமான வங்கியை நீங்கள் உருவாக்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த கருத்தை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் திருநாவுக்கரசு, திருச்சி நகரத்தில் வசிக்கின்றேன். நான் கடந்த 40 ஆண்டுகளாக தொழில்துறையில் இருந்து வருகின்றேன். இந்த நகரத்தார் இளைஞர்களை தொழில்துறையில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற இந்த நோக்கம் மிக சீரிய நோக்கம். இதில் எனக்குப்பட்ட கருத்து என்னன்னா, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரிஸ்க் அவர்ஷன், இது ரிஸ்க் அப்பிடைட் இருக்கு. நாங்கள் அப்பிடைட்ல ரிஸ்க் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தொழில் தொடங்காமல் வேலைக்கு போகிறாங்கங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு இப்போது இந்த டிலைட் கார்பரேஷன் என்டர்பிரைஸ் இன்சூரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய சொன்னால் இன்கேஸ் தெர் இஸ் சம் ரிஸ்க் அதை எப்படி கவர் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் நம்ம இளைஞர்கள் இன்னும் அதிக அளவில் தொழிலில் ஈடுபட முடியும். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக இந்த கான்ஃபரன்ஸ் விவாதிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கான்ஃபரன்ஸ் ஏற்பாடுகள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. எனிதிங் விச் ஸ்டார்ட்ஸ் வெல் எண்ட்ஸ் வெல். அதனால் இந்த கான்ஃபரன்ஸ் ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு மனப்பூர்வமாக நம்புகிறேன். தேங்க்யூ. Good afternoon, everybody. I am President Nagartha Sangam, Trichy. Coimbatore, rather the Entrepreneurs Union
Coimbatore has shown the right way. This is the right direction. எப்படி ப்ரொசீட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க அந்த வழிமுறையை கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த வழியில் போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ வண்டர்ஃபுல் அஃபேர் அண்ட் திஸ் வாஸ் ஆர்கனைஸ்ட் எக்ஸலண்ட்லி வெல் அண்ட் இட் இஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் நகரத்தார் யங்ஸ்டர்ஸை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது, டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது, இட்ஸ் ரியலி ஃபண்டாஸ்டிக். அண்ட் ஐ ஹோப் everything will go on well. They started very well, and we'll like to cooperate, we'll like to participate, we'll like to take part in all the activities, and please invite us. Thank you. Hello, my name is Ganeshan Suppaya. I represent Meenu Surveyor Diamonds. This event was a well conducted event, and I would say it's a very good soft launch for the IBCN 2015. The message has been conveyed very clearly. That is, this is going to be a change movement in the entire Nagaratar community, and the people who are present today are going to be change makers for the youth of this community. And we will definitely achieve the objectives laid down, and we're going to definitely bring in a lot of youth into this business segment, and Nagaratars are going to be proud again of their heritage, culture, and synonymous with business, risk-taking attitude and philanthropy. Thanks. என்னுடைய பெயர் வி.ஆர். கண்ணப்பன், சொந்த ஊர் நாட்டரசன்கோட்டை. இங்கே செட்டிநாடு ஃபைனான்ஸ்ங்கிற பேரில் ஹெச்பி ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இதை எடுத்து நடத்துகிறவங்களே எல்லாமே யங் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கிறாங்க. இவங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் மற்ற உட்பி ஆண்டர்பிரினர்ஸுக்கு. அடுத்த வருஷத்தில் இந்த பிரம்மாண்டத்தை இன்னும் பெருசாக கொண்டு போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி செஷன்ஸ் வச்சு, அதே சமயத்தில் எல்டர்ஸோட அட்வைஸும் இருக்கிற மாதிரி வச்சு, இதை அவங்க சொன்ன மாதிரி, நம்ம முத்துராமன் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு மறக்க முடியாத அளவுக்கு இதை கொண்டு போகணும். அதோட இம்பேக்ட் அடுத்து ஒரு டிகேடுக்காவது இருக்கிற மாதிரி இவங்க செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த டீம் அனைத்து மெம்பர்களுக்கும், முக்கியமாக பிஎல்கே தலைமையில் செயல்படுகிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் பேர் வல்லியப்பன். வல்லியப்பன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பிஎன்சிடி வல்லியப்பன் இப்போ நேரமாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் யாருன்ட்டு. இங்கே வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கோயம்புத்தூரில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப நீட்டாக ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற பீப்புள், இந்த டீமை பார்த்தா எல்லாருமே ஒரு பெரிய செயல் வீரர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க இந்த லான்ச் ஃபங்க்ஷனே இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் அவங்களுடைய 2015 கான்ஃபரன்ஸ் பெரிய அளவில் மிரட்டுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் எல்லாரும் பேசிட்டு மட்டும் போயிட மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் செயல் வீரர்கள். கோ-சேர்மன் பேசும்போது சொன்னார், ஒரு 100 பேரையாவது நான் ஆண்டர்பிரனராக ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. நிச்சயமாக அதை ஆக்கி காமிப்பாங்க. ஏன்னா இது கோயம்புத்தூரில் தான் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பூரா இருக்கிறாங்க, இருக்கிற எஜுகேஷனிஸ்ட் பூரா இருக்கிறாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த ஊர்லேருந்து வர்ற இந்த கான்ஃபரன்ஸ் அடுத்தடுத்த ஊர்களில் வர்ற கான்ஃபரன்ஸுக்கு ஒரு முன்னோடியாகவும் ஒரு முன் உதாரணமாகவும் இருக்குங்கிறதுல எனக்கு நிச்சயமாக நல்ல நம்பிக்கை இருக்கிறது. இந்த கான்ஃபரன்ஸ் 2015 IBCN கான்ஃபரன்ஸ் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. Hello, I sent all my good wishes to IBCN. The procedures that we went through today was just super, and I think from now on we should be going to greater heights, thereby helping the community to a very large extent. I think what the present need of the hour is, the community must be shown the proper way, and you have taken the lead and you are going to do wonderfully well, and we are there with you to give you all the support.